ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது டோனட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ½ கப் வார்ம் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம ஈஸ்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஈஸ்ட் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடலாம். அது ஆக்டிவேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் 2 கப் மைதா எடுத்திருக்கேன். இதை நான் நல்லா அரிச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் ½ டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 1 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட்டையும் அதில் ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா விரவி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா நான் மீதி இருந்த அந்த மில்கையும் ஊற்றுறேன். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கவுண்டர் டாப்பில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி விரவி வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு 1 hour 2 hour போல் அப்படியே ரெஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ நமக்கு நல்லா பொங்கி வந்தாச்சு. இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம பரத்த ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம 2 பார்ட்டாக நான் எடுத்திருக்கேன் மாவை. அதில் கொஞ்சம் ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம பரத்தி விட்டுக்கலாம். இது ரொம்ப நைஸாக பரத்தக்கூடாது, கொஞ்சம் திக்காட்டு தான் இருக்கணும். அதில் நம்ம ஷேப் கொடுக்கறதுக்காக வேண்டி நான் ஒரு சின்ன பாக்ஸ் வச்சு ரவுண்ட் போட்டுக்கிறேன்.
அதுக்கப்புறம் அதில் அந்த சென்டர்லேயும் நமக்கு ஒரு ஹோல் வரும். அதுக்கு வந்து சின்ன பாட்டிலோட லிட் வச்சு நீங்கள் ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இதே போல நம்ம எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு பட்டர் பேப்பரில் வச்சுருக்கோம். அதில் வந்து மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படி வச்சிடணும். நான் வந்து பேனில் ஆயில் ஊற்றிருக்கேன். அது வந்து மீடியம் ஹீட்டுக்கு வந்த பிறகு நம்ம வந்து அதில் இதை ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌனில் வரணும், அதுதான் நமக்கு கரெக்டான ஸ்டேஜு. அந்த இதில் நம்ம வந்து எடுத்துடணும். ஃப்ளேமை வந்து ஹையாக வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடணும். அப்படி போட்டு நம்ம எல்லாமே பொரித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லாம் பொரித்து எடுத்தாச்சு. அது வந்து கொஞ்சம் ஆறின பிறகு நான் வந்து டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம டிப் பண்ணிடலாம். டிப் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸும் போட்டு எடுத்துடலாம். சூப்பரான நமக்கு டோனட் இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு, எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமானது இந்த டோனட். சூப்பராக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.